ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்ஸ்வெல் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கிய ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது யூசஸ் என்ன, அதோடய ஃபீட்பேக் என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4ஆம் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியபோது 7 அம்ச கோரிக்கையை வச்சுருந்தார். அந்த கோரிக்கையில் ஆரோக்கிய ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்பு கவர்மெண்ட் ஆப்பை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், இதில் தனிநபர் தகவல்கள் திருடப்படுற விதமாக இருக்கணும், இதை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் மத்திய நீதித்துறை சுகாதாரத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ஆப்பை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னும், செவித்திறன் குன்றியவர்களுக்கு செய்கைகள் மூலயமா தகவல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னும், திறனாளிகள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வர எல்லா புது மொபைல்லையும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இல்லாமல் மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆரோக்கிய சேதுன்னு கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வெறும் 2.98 MB தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணோட அதோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே லாங்குவேஜ் கேட்கும். நான் தமிழ்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே அது இப்படி தான் காட்டும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வெரிஃபை பண்ண சொல்லணும். உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி வரும், ஓடிபி கொடுங்க. அந்த ஆப்பு கொஞ்சம் கேள்வியெலாம் கேட்கும். அதுக்கு சரியான பதில் கொடுக்கணும். உங்களுக்கு நோய் எதனாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. எந்த மாதிரி நோய், இருதய நோய் எதனாச்சும் இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஏஜ் கேட்கும், ஏஜ் கொடுங்க. அடுத்தது நீங்கள் 14 நாள் எங்கேனாச்சும் வெளியே சுற்றுனீங்களா, ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா, அது கேட்கும். இல்லை டாக்டரா நீங்கள் அப்படின்றதும் கேட்கும். அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் யாருனாச்சும் என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணும். இது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடிக்கடி இன்றைக்கி நடக்கிற எத்தனை பேருக்கு என்ன நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேரை செக் பண்ணிருக்காங்க அப்படின்னு, எத்தனை பேர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. இது வழியாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.